ஆஸ்ட்ரோ டிவி அனுஷிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான், 5ஆம் இடத்திலே கேது, 9ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜனவரி 12ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 15ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதே ஜனவரி 15ஆம் தேதி செவ்வாய் உங்க ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்துல உச்சபலத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 17ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல எப்படி இருக்கும் பாருங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 15ஆம் தேதி வரையும் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல குரு வீட்டில் அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெறுகிறார். பாருங்க ஜனவரி 15ஆம் தேதி வரையும் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்க்கறதுனால உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு. அதே போல குடும்பத்துல தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு. குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு அதிபதிக்கு இருப்பதனால உங்களுடைய கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும். சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் அப்படின்னு சொல்லலாங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு. அப்போ ராசிக்கு அதிபதியை பாருங்க பாக்கியாதிபதி பார்க்கறதுனால பயண யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை 12ஆம் அதிபதி குரு பகவான் பார்க்குறாரு. 12ஆம் இடத்துல உங்களுக்கு தற்போது சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் அந்நிய கிரகம். அப்போ வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சென்று பிழைக்கக்கூடியவங்களுக்கு பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில். அதே போல் சூரியன் பாருங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி, அவரும் 9ஆம் இடத்துல தான் இருக்கிறார். சூரியனும் பாருங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க, அவரும் 9ஆம் இடத்துல அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெறுகிறார். அப்போ 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படும், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும், உங்களுடைய திட்டங்கள் பூர்த்தியாகும், எதிர்பார்த்தது நடக்கும், பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். பூர்வீக சொத்து பாருங்க நல்ல விலைக்கு விற்கக்கூடிய யுகத்தை கொடுக்கும். இப்படி பாருங்க சூரியனும் 9ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. ஜனவரி 15ஆம் தேதி வரையும் சூரியன் 9ஆம் இடத்தில் இருப்பார். உங்க ராசிக்கு அதிபதி இந்த மாதம் பாருங்க உச்ச வீட்டுக்கு போறார். ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல உங்க ராசிக்கு அதிபதி உச்சப்பலத்துல அமர இருக்கிறார். அப்ப செவ்வாய் சனி வீட்டில் அமர்ந்து சனி 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடங்கிறது வெளியூர் வெளிநாட்டை சொல்லக்கூடிய இடம். அப்ப நிறைய பேருக்கு பாருங்க தூரத்துல எங்கேயாவது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய திறமைகள் இந்த மாதம் வெளிப்படும். உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்க ராசிக்கு அதிபதி உச்ச வீட்டை நோக்கி செல்வது சிறப்புங்க. பாருங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் குரு பகவானின் பார்வையில் இருக்கிறார். ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உச்ச வீட்டில் அமர இருக்கிறார். அப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுவதும் பாருங்க அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஜனவரி மாதத்துல எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி பலமா இருக்கிறதுனால. அதே போல பாருங்க சுக்கிரனும் பாருங்க 9ஆம் இடத்துல தான் இருக்கிறார். மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 2க்கும் 7க்கும் அதிபதி. அப்ப 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறார், குரு பகவானின் பார்வையில் இருக்கிறார். நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும், உங்க பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும், குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும், கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், பயணத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரியும், நல்ல ஒரு நண்பர்கள் அமைவார்கள், நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் அமைவார்கள், வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் உண்டு, ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமையும். ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க.
7ஆம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ நல்ல ஒரு வரன் அமைவதற்கான ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் விளங்கும். அப்போ குரு சுக்கிரன் பார்வை பாருங்க உங்களுக்கு முக்கியமாக பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். பொதுவாக ஒருவர் ஜாதகத்திலேயே குரு சுக்கிரன் பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலே பாருங்க அவங்க பணக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ பணப்புழக்கம் அதிகரிக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில். அதே போல் புதன் பகவானும் பாருங்க குரு பகவானின் பார்வையில் இருக்கிறார். மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் 3க்கும் 6க்கும் அதிபதிங்க. அப்போ 3ஆம் அதிபதியை குரு பார்க்குறார். வேலையாட்களால் லாபம் கிடைக்கும், புது வேலையாட்கள் அமைவார்கள். அதே போல் சுலப கடன் கிடைக்கும். பேங்கில் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த ஜனவரி மாதத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஜனவரி 17ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு பேங்கில் ஏதாவது லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இப்படி பாருங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுவதும் அதிர்ஷ்டங்கள் உண்டு. மேஷ ராசிக்காரர்களுக்கு 7 சனி ஆரம்பித்தாலும் பாருங்க 7 சனியால் ஒன்றும் பெரிய கெடுபங்கள் இருக்காது. அதுவும் இந்த 2ஆம் சுத்து வரக்கூடியவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு திருப்பு முனையை கொடுக்கும். 2026 மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு, நல்ல அதிர்ஷ்டம் உண்டு. அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை அடைய முடியும். சனி பகவானை கண்டு பயப்பட தேவையில்லைங்க. சனி பகவான் யாருக்கு கெடுபலங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையற்ற வழியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பாருங்க கெடுபலங்களை கொடுப்பார். பொதுவாக சனி பகவான் நீதிமான். உழைப்பை நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை கொடுப்பார். அப்போ பாருங்க சனி பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 7 சனி ஆரம்பித்திருப்பது 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. வாழ்க்கையில் புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம், உயர் பதவி, வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குரு பகவானுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகளும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் அப்படின்னு சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி வலுவான இடத்துல சஞ்சாரம் செய்வதனால இந்த மாதம் செய்கின்ற தொழிலில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வராத பணமெல்லாம் இந்த மாதம் சேரும். கணவன் மனைக்குள்ள ஒற்றுமையை கொடுக்கும். ஒரு சிலருக்கு நல்ல வரணமையும். இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த ஜனவரி மாதத்தில் பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள். அடுத்த மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் எந்த தேதியில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 12, 13, 14 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் வருங்க. இந்த தேதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீனுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2, 3, 4, அதே போல் ஜனவரி 9, 10, 11, 12, ஜனவரி 19, 20, 21, 22, ஜனவரி 26, 27, ஜனவரி 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.